அனைவருக்கும் காலை வணக்கம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 185 இதான் ரிசல்ட்டு. நம்ம நேற்று 725 அப்படிங்கிற எண்ணுக்கு வந்து நம்ம பவரில் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 058 அப்படின்னு வந்திருக்கு. இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா 0க்கு வந்து 185. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று 3யில் ஒரு எண் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. சரியா, 185. நம்ம வந்து ஏ போல் 0 அல்லது 1 வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். பவரில் நம்ம எடுக்கும்போது 2க்கு 5 6 4 அதே மாதிரி 5க்கு வந்து 8 9 0 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்திருந்தோம் கணிப்பு. இதில் 185 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 185 இது ஜஸ்ட் அப்படியே பாக்ஸில் போட்டால் மாறி வந்திருக்கும். இதுதான் நம்ம கொடுத்த நேற்று கணிப்பு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 அல்லது 6 அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம். ஏன் 1 அல்லது 6 அப்படின்னா 1க்கு 6 தான் பவர். ஆனால் இதில் எப்படி வந்திருக்குன்னா 1க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு அது ஏசியில் அப்படியே வந்திருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா, அதே மாதிரி நம்ம 191 அப்படிங்கிற ஒரு எண்ணை வந்து நம்ம பாக்ஸில் தான் போட்டால் அது இந்த மாதிரி தான் வரும். இதில் 191 119 அந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். இதில் ஏ போர்டில் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகவே நம்மளுக்கு பாஸ் ஆகுது. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஏ போர்டில் இன்னும் 0 வரணும். அது இன்றைக்கி எப்படி கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி நேற்று 2 மணிக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறத தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். நேற்று 2 மணிக்கு மெம்பர்ஷிப் நம்ம போஸ்ட்டில் நம்ம போட்டது வந்து 6484 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 6185. எனக்கு நேற்று ஏசி இந்த 2 இடத்துல மட்டும் எனக்கு போர்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல 4க்கு பதிலாக 5, இங்கே 4க்கு பதிலாக பவரில் 1. இப்போ எனக்கு ஜஸ்ட்டு இந்த இடத்துல தான் நேற்று மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு நேற்று ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக போயிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து நம்ம கணிப்புகளில் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, விடாமுயற்சி நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த 4Dயில் இந்த முழுசாக நம்ம எடுக்கிற பேட்டர்னில் பவர் போர்டில் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து வரும். இன்றைக்கும் நம்மளுக்கு மெம்பர்ஷிப் தினசரி சொல்கிறேன், அதாவது 1 to 2:40 நம்மளுக்கு மெம்பர்ஷிப்பில் போஸ்ட்டில் போட்டுருவோம். அதனால் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க. இவ்வளோ தான் விஷயம். 1 to 2:40 ஒரு மணி நேரம் 40 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த போஸ்ட் வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் போடுவோம். மெம்பர்ஷிப்பில் போஸ்ட் டேப்பில் நம்ம கொடுத்துருவோம். அதனால் திரும்பவும் சொல்கிறேன், இது கூடிய விரைவில் இது இப்படியே இருக்காது. கூடிய விரைவில் இந்த 4D முழுக்க நம்மளுடைய கணிப்புகளில் கரெக்டாக மேட்ச் ஆகுது. எப்படி அந்த கெஸ்ஸிங்கில் கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்கிறத கூடிய விரைவில் நான் உங்களுக்கு காமிப்பேன். அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இன்றைக்கி ஒரு கணிப்புகளை பார்ப்போம். இப்போ பொதுவாக வந்து போன வாரம் நான் 8443 அப்படிங்கிறத நான் டைரெக்டாகவே எடுத்தேன். போன வாரத்தில் இந்த 8443 அப்படிங்கிற எண்ணை நான் தெளிவாகவே எடுத்தேன். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு 6443 எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து 8443 மாற்றி நம்ம எடுத்தோம். ஆனால் அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தெளிவாக கெஸ்ஸிங் எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக காமிக்கிறேன். இப்போ பொதுவாக நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு டி போர்டில் ஃபஸ்ட்டு என்னன்னு ஒரே ஒரு எண்ணை மட்டும் கண்டுபிடிச்சிடும். 2க்கு 7 7க்கு 6, அதாவது 2க்கு 7 7க்கு 6. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9க்கு 2 2க்கு 7, 9க்கு 2 2க்கு 7 7க்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 7க்கு 9 அப்படிங்கும்போது மேலே டேரெக்டாக 9க்கு 2 டேரெக்டாக பவர், 2க்கு 7 டேரெக்டாக பவர், 7க்கு 6ங்கிறது மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 7க்கு 9னா 6க்கு நம்மளுக்கு வந்து 0 தான் வரணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டி போர்டில் 0. சரி, இந்த 0 அப்படிங்கிறதோட நான் இந்த 4D கணிப்பை நான் நிப்பாட்டுறேன். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் 2 மணி வரைக்கும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த 4D கணிப்பு நம்மளுக்கு செட் ஆகும் நண்பர்களே. எப்போவுமே பொதுவாகவே இதுதான் ஒரு விஷயம். நான் டி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறதோட நான் ஒரு கணிப்பில் நிப்பாட்டுறேன். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு இதை வச்சு தான் நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து சரியான கணிப்பு இதுக்கப்புறம் தான் வரும். ஏன்னா இந்த இடப்பட்ட கேப்பில் நம்மளுக்கு எடுக்கிற கணிப்பில் வந்து முன்னாடியே ஒரு போர்டு 2 போர்டு நம்மளுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது பவரில் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. டி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறதோட நம்ம வந்து இந்த கணிப்பை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? லாஸ்ட் டைம் வந்து 8க்கு 4 4க்கு 5 அப்படி வந்துருக்கு. அப்படின்னா 5க்கு 3 அப்படிங்கும்போது 5க்கு 3 அப்படின்றபோது அது பேட்டர்னில் வருது. இருந்தாலும் ஜஸ்ட்டு நம்ம இப்போதைக்கு இங்கே ஏ போர்டில் பி போர்டில் சி போர்டில் என்ன இருக்குது 767181285855 5855. சரி, ஓகே. 2க்கு 5
5க்கு 4னா 4க்கு 8 சாரி, அப்போ அந்த பேட்டர்னில் வரல. இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, இதுதான் ஏ போர்டு, இதுதான் பி போர்டு, இதுதான் சி போர்டு. ஒரு நாளும் பேட்டர்ன் மாறும். அதனால் டெய்லியும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்க தான் உங்களுக்கு விஷயம் புரியும். நான் சிம்பிளாக சுருக்கமாக திரும்பவும் சொல்கிறேன், சரிங்களா? தினசரி நம்ம இந்த பேட்டர்னில் தாங்க எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். எப்படி வேணாலும் பேட்டர்ன் மாறலாம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எடுத்த கெஸ்ஸிங் எடுத்ததெல்லாம் என்கிட்ட இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது இதில் எப்படி வந்து இந்த கம்பெனியில் இந்த கம்பெனியில் எப்படி ரிசல்ட் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கெஸ்ஸிங்கில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால் இன்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி களத்தில் ஏ போர்டில் இதுதான் ஏ போர்டு, இதுதான் பி போர்டு, இதுதான் சி போர்டு. சரி, 7671 அப்படிங்கும்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7க்கு 6, 6க்கு 7, 7க்கு 1 அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3. பி போர்டு 8க்கு 1, 1க்கு 8128. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பாருங்கள் தெளிவாக. இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். 808 இது ஒரு பேர் 808. அப்புறம் 8க்கு 1, 1க்கு 2, 2க்கு 8னா திருப்பி அது போய் முடிகிறது வந்து 1 0 வரணும், இல்லை 1 வரணும். ஆனால் ஏற்கனவே இந்த இடத்துல 0 இருக்குது 1 இருக்குது அப்படிங்கும்போது எப்படி போவாங்க அப்படின்னா 8க்கு 3 தான். ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3. சி போர்டில் 5. இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 0க்கு 8ன்னு ஆரம்பித்து 0க்கு 8 ஓகேங்களா. 0க்கு வந்து 8, 0க்கு 8, 8585 இது ஒரு பேர். 8க்கு 5, 8585 அப்படின்னா 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0க்கு 8 அப்படின்னா 5க்கு வந்து 8க்கு 5, 8க்கு 5 அப்படின்னா 5 அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நம்ம பண்ணிக்கிறோம். சரி, 5 அப்படின்ற போய் இடத்துல நின்னா நம்மளுக்கு வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 3க்கு 0 டேரெக்டாக இருக்குது, 3க்கு 0 டேரெக்டாக இருக்குது, 2க்கு 5 டேரெக்டாக இருக்குது, 0க்கு 8 கீழே அப்படிங்கும்போது 5க்கு 1. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, அவ்வளோதான். ஸோ நான் ஒரே ஒரு எண்ணை தான் இன்றைக்கி முடிக்கிறேன். 331 பாக்ஸ். சரியா? எல்லாமே வந்து இப்போ நான் திரும்பி ஒரு சில பேர் இப்படி கணிப்பிருப்பாங்க, இந்த இடத்துல 1 இருக்குது 2 இருக்குன்னு. ஆனால் ஒரு சில நாட்கள் ஒரு சில பேட்டர்னில் இப்படி தான் மாறி வரும் நண்பர்களே. அதனால் நம்ம இதுக்கப்புறம் இந்த 331ங்கிறதோட நம்ம இந்த கெஸ்ஸிங்கை முடிக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய கணிப்புகளில் நம்மளுக்கு வந்து எப்படி வருது, நம்மளுக்கு இந்த மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் போடும்போது என்ன மாதிரி வரும் அப்படின்னா, இதையும் ஒரு கணக்கில் வச்சுக்கும், 2 மணி வரைக்கும் வந்த ரிசல்ட்டே வச்சுக்கும். இது ரெண்டையும் எடுத்து கம்பெனி ரிசல்ட்டை வச்சு பேர் பண்ணும்போது ஒரு 4D செட்டு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம மெம்பர்ஷிப் டேப்பில் கொடுத்துட்ருக்கோம். அனைவரும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போயே சொல்கிறேன், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. 4D ஸ்பெஷல் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணி வச்சுங்க. அதில் நம்ம அப்டேட் பண்ணிடலாம், ஓகேவா? 4D ஸ்பெஷல் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. நான் சீக்கிரம் கூடிய விரைவில் சொல்கிறேன். எனக்கு 4Dயில் அந்த 2 போர்டு மிஸ் ஆனிச்சு. ஆனால் வெகு விரைவில் அந்த ஃபுல்லாக அந்த 4D எப்படி நம்மளுக்கு மேட்ச் ஆகுங்கிறத கூடிய விரைவில் நான் தெளிவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். கூடிய விரைவில் அதில் ஒரு பெரிய வெற்றிகளை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிம்பிளாக இதுதான். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3. சப்போஸ் 3 வரலன்னா 0, ஏன்னா பெண்டிங் நம்பரில் அந்த 0 இருக்குது. இவ்வளோ தான் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 0. சரி, ஆல் போர்டில் அதே தான். ஆல் போர்டில் எனக்கு இன்றைக்கி 3ம் 0வும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இவ்வளோ தான் விஷயம், ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 331 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்களா. 331 வராமல் 330வும் வரலாம். ஸோ 331 வராமல் 330, ஓகேங்களா? 331 330 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏவியில் இன்றைக்கி டபுள்ஸ் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. 1க்கு 3, 8க்கு 3. இப்போ வந்து 5க்கு 1 0 அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா, ஆக்சுவல் கணக்கு வந்து 5க்கு 0 வரலாம், 5க்கு 1, ரெண்டுலேயுமே நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 331 330 பாக்ஸ், இவ்வளோ. ஸோ நம்ம இந்த ஏபிஎஸ்சிபிசி அதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேஷனே கிடையாது. நம்ம ஃபுல்லி டார்கெட் ஆஃப் 4D. இருந்தாலும் ஏபிஎஸ்சிபிசினா என்ன உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இது அப்படியே ஜஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன இருக்குது, 33 இருக்குது, 3113, 3003, இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இவ்வளோ தான் நம்ம கணிப்பு. பாருங்கள், நீங்கள் இந்த கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக தெரியும். நம்ம பவர் நம்பர் அப்படின்னா பவர் நம்பரில் எப்படி கெஸ்ஸிங் எடுக்கிறது அப்படிங்கிறது தெளிவாகவே ஒரு வீடியோவாகவே இருக்குது.
அதில் வந்து நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, தெளிவாக பாருங்கள். சரிங்களா? இல்லை அந்த எனக்கு திருப்பி அந்த லிங்க் அனுப்புங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பிட் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் நண்பர்கள் அனைவரும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நான் ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறேன். ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம 2 மணி போஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோங்கிறத காமிச்சிருக்கேன், திரும்பவும் காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ நேற்று வந்து 61.85 ரிசல்ட்டுக்கு. இன்றைக்கும் அதை எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து 4க்கு வந்து 1 பவர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இன்றைக்கி போஸ்ட்டில் நான் போடுவேன். விருப்பம் இருக்க நண்பர்கள் ஜாயின் பண்ணி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.